ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் நாட் ப்ளஸ் டபுள் செயின் ஸ்டிச் ப்ளஸ் சிக்ஸாக் ஸ்டிச் ப்ளஸ் டபுள் சிக்ஸாக் ஸ்டிச் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என் நாட் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்ல 5 ஷேப்ஸ். அந்த ஷேப்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நூல் கொஞ்சம் விட்டு கட் பண்ண சொல்லியிருப்பேன். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம என் நாட் போடுறதுக்காக தான் கட் பண்ண சொல்லியிருப்பேன். அது இப்போ எப்படி போடுறதுன்னு நானும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு தனியாகவும் என் நாட் போடுறதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களோட த்ரெட் நீடில் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு மேலே இருக்கும் அந்த நூலை அந்த ஹூக்கில் மாட்டி கீழால் இழுத்திங்கன்னா அந்த நூல் கீழே போயிடும். இது மாதிரி தான் நீங்கள் எப்போதும் லாக் போடணும்னு இல்லை. நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் கண்டினியூஸாகவே லாக் போடலாம். நான் இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி லாக் போடணுன்னா, ஆக்சுவலி நம்ம செயின் ஸ்டிச் இருப்போம்ல, அது மாதிரி ஒரு பெரிய லூபாக எடுத்து விட்டுட்டு அந்த உள்ளறையே குத்தி இன்னொரு லூபு அதை விட பெருசாகிடுங்க. அப்போ ஏற்கனவே எடுத்த லூபு சின்னதாயிடும். இப்போ இந்த லூப் பெரிய லூப் இருக்குல்ல, அது உள்றால் விட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்த லூபை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். கீழே த்ரெட்டை நல்லா இழுத்து பாருங்கள். நல்லா இழுக்கிறப்ப அது த்ரெட் கட் ஆயிடுச்சு, இல்லைனா எனக்கு தையல் பிரியலை அப்படின்னா நீங்கள் போட்ட லாக் கரெக்டு. இல்லை அப்படின்னா தையல் பிரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சரியாக என் நாட் போடலைன்னு அர்த்தம். ஸோ என் நாட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம டபுள் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஜரி த்ரெட்டில் நீங்கள் நார்மலாக லாக் போடுவீங்கள்ல, அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது அருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வீடியோவில் காட்டுறேன்ல, அது உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்களும் இந்த மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னா, நம்ம ஜரி த்ரெட்டை லாக் போட்டு வச்சோம்ல, அதை சிங்கிளாக தான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு தள்ளியே போடுங்க, ரொம்ப குட்டியாக போடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு இடையில நம்ம த்ரெட்டில் திரும்பவும் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு தள்ளி போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கும் இடையில அந்த நடுவில் விட்டு நீங்கள் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். இது த்ரெட்டில் போடுங்க. இதுதான் டபுள் செயின் ஸ்டிச்சு.
அந்த நடுவில் இருக்க கேப்பில் இந்த செயின் ஸ்டிச்சை வந்து பஞ்ச் பண்ணணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. ஜிக்ஸாக் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச்சு. டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா ஜிக்ஸாக்காக போடணும். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறீங்கள மேலே வந்து க்ராஸாக போய் பஞ்ச் பண்ணி பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு, திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு டைம் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு, திரும்பவும் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கும். நான் வந்து உங்களுக்கு குட்டியாக தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ சின்ன லைனாக போட்டு போடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும்ல, அந்த லென்த்துக்கு தான் எடுக்கணும். அந்த அகலம் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருந்தால் போதும். நீங்கள் வந்து லென்த்து நல்லா பார்த்துக்கோங்க. 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவு இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா டபுள் சிக்ஸாக் ஸ்டிச். இது எப்படின்னா நான் மேலே சிக்ஸாக் ஸ்டிச் சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அது போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க, சில்க் த்ரெட்டு எடுத்துட்டு அந்த இதுக்கு க்ராஸாக வரணும். பார்க்குறதுக்கு இன்ட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பஞ்ச் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரியும் இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா க்ராஸாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏன் ஒரே த்ரெட்டில் போடல அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது மாதிரி ஃபுல்லாக போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் 3 ஸ்டிச்சஸ் பார்த்தோம். என்னென்னா டபுள் செயின் ஸ்டிச்சு, ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, டபுள் சிக்ஸாக் ஸ்டிச்சு, அப்புறம் எண்ணாட் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருந்தோம். இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணுங்கள்.